தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திமுக ஆட்சியில் பங்கு அடுத்து அதிகமான இடங்களுக்கு எப்பவும் பேசியிருக்காங்க. இந்த இயக்கத்தினுடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்களுடைய மாண்புமிகு உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள்தான். இது போன்ற சூழல்கள் அனைவற்றையும் அவர் அதற்குண்டான தீர்வினை காண்பார். கோயம்பேடு வளாகத்தில் அந்த தபால் நிலையம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இந்த வளாகத்துக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு கோரிக்கை அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? துறையினுடைய செயலாளர் வாயிலாக அதற்குண்டான உண்மையிலே வியாபார பெருமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை செவிசாய்க்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே நிச்சயமாக வியாபாரிகள் கோரிக்கை அதுவென்றால் அதை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை தன்னுடைய செயலாளரும் உறுப்பினர் செயலரும் மேற்கொள்வார்கள். சொல்லுமா, நீ ஏதோ கேட்ட சொல்லு. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இரண்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆட்சி இது. இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்த சொற்றொடர் என்னவென்றால், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு என்றார். ஆகவே அந்த இயக்கத்தாலேயே ஓரம் கட்டப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் இது போன்று பேசுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. நல்ல விஷயமா பேசின்னு இருக்கேன். எதுக்கு அந்த விஷயம் கெட்ட விஷயத்துக்கு போறீங்க? இது முடிங்களா? இதுல ஏதாவது சொல்லுங்க. நடக்கிற பணியை விரைவுபடுத்தலாமா, இல்ல கூடுதலான வசதிகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லுங்க. அது மாதிரி கலந்து ஆலோசனை. இல்லை, தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு காலகட்டங்களில் மேம்படுத்துகின்ற பணியை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சருமான அருமையண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். மழைநீர் கால்வாய்கள் மாத்திரம் 3 முறை ஆய்வினை மேற்கொண்டு அந்த 3 முறையும் புதிய புதிய கால்வாய்களை வைத்த கோரிக்கைகளை ஏற்று அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அந்த காளியம்மன் அந்த தெருவினை இணைக்கின்ற அந்த மழைநீர் கால்வாய் பணிகள் 3 கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் மெட்ரோ ரயிலுடைய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு தினந்தோறும் வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை 30,000க்கும் மேல் இருக்கின்றது. விழா காலங்களில் அது 1 லட்சத்தை தாண்டுகின்றது. அவர்களுக்கு ஏற்றாற்போல் கழிப்பிட வசதியை முழுமையாக கட்டணம் இல்லாமல் இலவசமாக்கி இருக்கின்றோம். அந்த கழிப்பிடங்களை பயன்படுத்துகின்ற பகுதிகளில் முழுமையாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த கழிப்பிடங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளையும் செய்கின்ற பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். காலப்போக்கில் தூய்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு பெருந்திட்டத்தை செயலாளர் அவர்களும் உறுப்பினர் செயலாளர் அவர்களும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அனைவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கோயம்பேடு ஒரு சுத்தமான அங்காடியாக மாற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த கோயம்பேடு பராமரிப்புக்கென்று பெருமளவு நிதி செலவிடப்படவில்லை. இந்த மக்களுக்குடைய தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. சிறு மழை பெய்தால் கூட பெரிய அளவு தண்ணீர் தேங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அவையெல்லாம் இந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது கோயம்பேடு வியாபாரிகளுக்கும் வருகின்ற மக்களுக்கும் ஒரு பெருத்த நன்மை ஏற்படுத்தும் என்பதால் இந்த பணிகளை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.